நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என்று 79% உயர் சாதியினரே நீதிபதிகளாக உள்ளனர் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் முன்னாள் நீதிபதிகள் சந்துரு மற்றும் பரந்தாமன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தபோது அரசமைப்பின்படி உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் நடைபெறவில்லை என்று முன்னாள் நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் தொகையில் 10% உள்ளவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நீதிபதி பணியிடங்களில் SC, ST, OBC பிரிவினருக்கு போதிய அளவில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். ஒரு சில குழுக்களிலிருந்து நியமிக்கப்படாமல் நாடு முழுவதும் பரவலாக நியமனங்கள் நடைபெற வேண்டும் என்றும் பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நீதிபதிகள் நியமனத்தில் வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரளாவில் 74% பெண்கள் கீழமை நீதிபதிகளாக இருந்தபோதும் ஒருவர் கூட உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்படவில்லை என்றும் முன்னாள் நீதிபதி சந்துரு கூறினார். உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த அமைப்பை பார்க்கும்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 34 நீதிபதிகளில் 34 விழுக்காடு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 34% என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், 12 நீதிபதிகள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தோட கதி அப்படி என்றால் உயர்நீதிமன்றத்துடைய கதிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் ஊடகங்களிலே வந்த செய்திகளை பார்த்தால் தெரியும், பெரும்பான்மையான நீதிபதிகளுடைய சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் அல்லது சில மூத்த வழக்கறிஞர்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக வக்கீல் தொழில் பணியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர் மத்தியில் ஒரு சிறிய குழு இதில் ஆதிக்கம் செலுத்துவதை தெளிவாக பார்க்க முடியும்.